எடப்பாடி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் நடைபெற்று வரும் நிகழ்ச்சியில் அதிமுக பொதுச் செயலாளர் உரையாற்றி வருகிறார். அதன் நேரலையை பார்க்கலாம். மாண்புமிகு அம்மா அவர்களை வணங்கி சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்தும் பாராளுமன்ற தொகுதியினுடைய மேம்பாட்டு நிதியிலிருந்தும் எடப்பாடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஊராட்சி ஒன்றியங்கள், நகராட்சி, பேரூராட்சியில் சுமார் 25 பணிகள் எடுத்துக்கொள்ளப்பட்டுகின்றன. இதில் பல பணிகள் முடிவுற்ற பணிகளை திறக்கவும், புதிதாக ஆரம்பிக்கப்படுகின்ற பணிகளுக்கு அடிக்கல் நாட்டு விழாவும் இன்றைக்கு திறந்து வைக்கப்பட்டுகின்றன. 2023-24 ஆண்டு சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட பணிகள்: எடப்பாடி நகராட்சி 30 வீரப்பம்பாளையத்தில் புதிய ரேஷன் கடை கட்டுவதற்கு 16 லட்சம் ரூபாய், வார்டு எண் 14 வெள்ளாண்டி வலசில் மின் மோட்டார் மற்றும் சின்டெக்ஸ் டேங்க் வைப்பதற்கு 3.7 லட்சம், வார்டு எண் 1 செக்குமேடு பகுதியில் மின் மோட்டார் சின்டெக்ஸ் டேங்க் வைப்பதற்கு 3.7 லட்சம், வார்டு எண் 25 மாரியம் கோயில் வீதியில் மின் மோட்டார் சின்டெக்ஸ் டேங்க் வைக்கிறதுக்கு 3.7 லட்சம், நெடுங்குளம் ஊராட்சியில் எல்லமடை பாலம் மெயின் ரோடு முதல் அப்புசாமி தோட்டம் வரை தார் சாலை அமைப்பதற்காக 8.50 லட்சம், வெள்ளிவெளி ஊராட்சி எல்லமடை சுண்ணம்பக்காரன் காட்டு வளவு பகுதியில் 30,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட குடிநீர் மேல்நிலை தொட்டி கட்டுவதற்கு சுமார் 9.50 லட்சம், நங்கவள்ளி ஒன்றியம் சூரப்பள்ளி கிராமம் குப்பம்பட்டி பழுதடைந்த நாய்வளை கடை கட்டுவதற்கு 16 லட்சம், வனவாசி பேரூராட்சி 11வது வார்டு மல்லிகார்ஜுன செட்டி வீடு முதல் ஒப்புளி வீடு வரை சிமெண்ட் சாலை அமைக்கிறதுக்கு 15 லட்சம், அதே போல் முடிவுற்ற பணிகள் 22-23 நிதியாண்டில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து முடிவுற்ற பணிகள் இன்றைக்கு திறந்து வைக்கப்பட்டுகின்றன. அதில் கொங்கனாபுரம் பேரூராட்சி 11வது வார்டில் மின் மோட்டார்கள் சின்டெக்ஸ் டேங்க் அமைக்கிறதுக்கு 5.5 லட்சம், எடப்பாடி நகராட்சி வார்டு எண் 8 கே புதூர் பழைய தெரு வடிகால் மற்றும் சிசி சாலை அமைக்கிறதுக்கு 13 லட்சம், எடப்பாடி ஒன்றியம் ஆடையூர் ஊராட்சி ஆர்சி ரெட்டியூர் கோயில் வீதி 110 மீட்டர் சிமெண்ட் கான்கிரீட் சாலை அமைப்பதற்கு 13 லட்சம், எடப்பாடி ஒன்றியம் இருப்பாளி ஊராட்சி கழிவுநீர் காலை அமைக்கிறதற்கு 12 லட்சம், நங்கவள்ளி ஒன்றியம் ஆவடத்தூர் கட்டிநாய்க்கம்பட்டி ஆதிராவிடர் குடியிருப்பு பகுதிக்கு 60,000 லிட்டர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி மற்றும் பைப்லைன் அமைப்பதற்கு 21 லட்சம், எடப்பாடி நகராட்சி வார்டு எண் 4 ரெட்டி தெருவில் கான்கிரீட் சாலை அமைக்க 5 லட்சம், எடப்பாடி ஊராட்சி ஒன்றியம் நெடுங்குளம் ஊராட்சியில் 6.10 மதிப்பீட்டில் சாக்கடை கால்வாய் அமைக்கிறது திட்டம். அதே போல் நாடாளுமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து முடிவுற்ற பணிகள் இன்றைய தினம் திறக்கப்படுகின்றன. நங்கவள்ளி பேரூராட்சி வார்டு எண் 12 3 கான்கிரீட் சாலை மற்றும் சாக்கடை வசதி செய்வதற்காக 20 லட்சம் ஒதுக்கீடு செய்ய அந்த பணி நிறைவு பெற்று திறக்கப்படுகின்றன. நெடுங்குளம் ஊராட்சி கோனேரிப்பட்டி சிசி சாலை 2 லட்சம், கோனேரிப்பட்டி ஓங்காவளியம் கோயில் வீதி 2 லட்சத்தில் சிசி சாலை, நெடுங்குளம் ஊராட்சி கொட்டாயர் துரைசாமி வீடு முதல் சேவிக்கொண்டர் வரை சிசி சாலை 4 லட்சம், எடப்பாடி நகராட்சி வார்டு 16 சின்னமல்லி விநாயகர் தெரு வடிகால் வசதி அமைக்கிறது 2 லட்சம், எடப்பாடி நகராட்சி வார்டு 12 வெள்ளாண்டி வலசு கிருஷ்ணகவுண்டர் காலனி சிசி ரோடு அமைக்க 4 லட்சம், கொங்கனாபுரம் பேரூராட்சி 14 வார்டு தேவேந்திர திரு பகுதியில்
ஃபேபர் பிளாக் சாலை அமைக்க 10 லட்சம். ஜலகண்டாபுரம் பேரூராட்சி 2வது வார்டு அரசு பொது மருத்துவமனைக்கு அருகில் சென்டெக்ஸ் டேங்க் மற்றும் மற்ற பைப்லைன் அமைக்க 1.5 லட்சம். ஜலகண்டாபுரம் பேரூராட்சி 10வது வார்டு பக்கநாடு குறுக்கு தெருவில் புதிய பைப்லைன் சென்டெக்ஸ் டேம் அமைக்க 1.5 லட்சம். ஜலகண்டாபுரம் பேரூராட்சி 12வது வார்டு பெருமாள் கோயில் தெருவில் சென்டெக்ஸ் டேங்க் அமைக்க 1.5 லட்சம். பாராளுமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து 50 லட்சம் ரூபாய்க்கு பணிகள் எடுத்துக்கொள்ளப்பட்டு முடிக்கப்பட்டு இன்றைய தினம் திறக்கப்படுகின்றன. அதேபோல் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து சுமார் 1.5 கோடி ரூபாய் திட்டத்தில் புதிய பணிகள் எடுத்துக்கொள்ளப்பட்டுகின்றன. ஏற்கனவே இருக்கின்ற பணிகள் முடிவுற்று திறக்கப்பட்டுகின்றன. மகிழ்ச்சியான செய்தியை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது எடப்பாடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதியில் மக்கள் வைத்த கோரிக்கையை தொடர்ந்து நாங்கள் நிறைவேற்றி கொண்டிருக்கின்றோம். அம்மாவுடைய அரசு இருக்கின்ற பொழுதும் நிறைவேற்றினோம். எதிர்க்கட்சியாக இருக்கின்ற பொழுதும் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்தும் நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்தும் சிறு சிறு பணிகளுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு மக்கள் வைத்த கோரிக்கையை நாங்கள் நிறைவேற்றி கொண்டிருக்கின்றோம். நான் ஒவ்வொரு மாதமும் எடப்பாடி சட்டமன்ற தொகுதிக்கு வருகை தந்து மக்களை சந்தித்து மக்களுடைய கோரிக்கை மனுக்களை வாங்கி அதற்கு தீர்வு காணப்பட்டு வருகிறோம். சில மாதங்களில் 2-3 தடவை கூட எடப்பாடி சட்டமன்ற தொகுதிக்குள் வந்து மக்களை சந்தித்து மக்கள் வைத்த கோரிக்கையை நாங்கள் நிறைவேற்றி கொடுத்து கொண்டிருக்கின்றோம். ஆக ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் மக்கள் பணியை தோய்வின்றி நான் செயல்படுத்தி கொண்டிருக்கின்றேன். நான் அமைச்சராக இருக்கும் பொழுதும் சரி, முதலமைச்சராக இருக்கின்ற பொழுதும் சரி, எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்ற இப்பொழுதும் சரி, மக்களுடைய பிரச்சனையை நேரிலே சந்தித்து அவள் கோருக்கின்ற கோரிக்கை மனுக்களையும் அவர் என்னிடத்திலே வைக்கின்ற கோரிக்கைகளையும் அவ்வப்போது நிறைவேற்றி மக்கள் பயன்பாட்டு கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம் என்ற மகிழ்ச்சியான செய்தி அந்த தருணத்திலே தெரிவிக்க விரும்புகின்றேன். எடப்பாடி சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் நான் ஒவ்வொரு முறையும் தொலைக்காட்சியின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக வெளியிட்டு கொண்டிருக்கின்றேன். எடப்பாடி தொகுதி மக்கள் வைத்த கோரிக்கை தடையில்லாமல் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வேண்டும் என்று முதல் கோரிக்கை. எடப்பாடி நகராட்சி மக்களுக்கு 30 வார்டுகளிலும் பாதுகாக்கப்பட்ட காவிரி தண்ணீர் முழுமையாக வழங்கி கொண்டிருக்கின்றோம். அதேபோல் எடப்பாடி ஒன்றியம் கொங்கனாபுரம் ஒன்றியத்தில் கூட்டு குடிநீர் திட்டம் புதிதாக ஆரம்பிக்கப்பட்டு எல்லா பகுதியிலும் பாதுகாக்கப்பட்ட காவிரி தண்ணீர் முழுமையாக கொடுத்து கொண்டிருக்கின்றோம். அதேபோல் நங்கவள்ளி ஒன்றியம், நங்கவள்ளி பேரூராட்சி, வனவாசி பேரூராட்சி, ஜலகண்டாபுரம் பேரூராட்சியில் இருக்கின்ற மக்களுக்கு பாதுகாக்கப்பட்ட காவிரி தண்ணீர் கூட்டு குடி திட்டத்தின் மூலமாக வழங்கி கொண்டிருக்கின்றோம். ஆகவே மக்கள் வைத்த கோரிக்கை, பிரதான கோரிக்கை பாதுகாக்கப்பட்ட காவிரி தண்ணீர் வேண்டும் என்பது, அதையும் அதிமுக அரசு நிறைவேற்றி தந்திருக்கின்றது. அதேபோல் எடப்பாடி சட்டமன்ற தொகுதி ஒரு பின்தங்கிய தொகுதியாக இருக்கின்ற காரணத்தினாலே இந்த பகுதியில் இருக்கின்ற மாணவ மாணவிகள் உயர்கல்வி படிக்க வேண்டும், அதற்காக கல்லூரி வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். அந்த கோரிக்கையை ஏற்று பிரம்மாண்டமான கலை அறிவியல் கல்லூரியை கட்டி கொடுத்து இன்றைக்கி சுமார் 2000 பேர் குறைந்த கட்டணத்தில் உயர்கல்வி படிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி தந்தோம். அதுபோல் எட்டிக்கொட்ட மேட்டில் பிஎட் கல்லூரியை கட்டி கொடுத்திருக்கின்றோம். அதே போல் நங்கவள்ளி ஊராட்சி ஒன்றியத்தில் வனவாசி பேரூராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் பாலிடெக்னிக் கல்லூரி சுமார் 40 கோடி ரூபாயில் கட்டி கொடுத்திருக்கின்றோம். அங்கேயும் சுமார் 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் அந்த பாலிடெக்னிக் கல்லூரியில் சேர்ந்து உயர்கல்வி படித்துக் கொண்டு வருகிறார்கள். அதே போல் ஆரம்ப பள்ளி, நடுநிலைப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளி, மேல்நிலைப்பள்ளி என்று எடப்பாடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் மக்கள் வைத்த கோரிக்கையை நிறைவேற்றி
ஏழை எளிய மக்கள் அந்த பகுதியிலேயே கல்வி கற்கக்கூடிய சூழ்நிலையை நாங்கள் உருவாக்கி தந்திருக்கின்றோம். அதோடு மருத்துவமனை விரிவாக்கம், ஆரம்ப சுகாதார நிலையம், கால்நடை மருத்துவமனை, நல்ல சாலை வசதிகள், சமூக நல கூடங்கள், பள்ளி கட்டடங்கள், ரேஷன் புதிய கடைகள், அதற்கு தேவையான கட்டடங்கள், 17 புதிய ரூட்டில் 17 அரசு பேருந்துகளை இயக்கி இருக்கின்றோம். அவை இப்படி மக்கள் வைத்த கோரிக்கை முழுமையாக நிறைவேற்றி தந்திருக்கின்றோம். முதியோர் உதவித்தொகை தகுதியானவர் அனைவருக்கும் முடிந்தளவு வழங்கியிருக்கின்றோம். பட்டா இல்லா வீட்டு மனைக்கு பட்டா வழங்கியிருக்கின்றோம். தொகுப்பு வீடுகள் கட்டி கொடுத்திருக்கின்றோம். பசு வீடுகள் கட்டி கொடுத்திருக்கின்றோம். விவசாயிகளுக்கு தேவையான கடன் உதவி செய்திருக்கின்றோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது மக்கள் வைத்த கோரிக்கை பெரும்பாலும் நிறைவேற்றப்பட்டு விட்டது. இன்றைக்கு எதிர்க்கட்சியாக இருக்கின்ற பொழுதும் மக்கள் வைத்த கோரிக்கையை படிப்படியாக நாங்கள் நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றோம் செய்தி இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றோம். அதேபோல புதிய பாலங்களும் கட்டி கொடுத்திருக்கின்றோம். தெருவிளக்கு வசதிகளும் செய்து கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஆக மக்கள் என்னென்ன கோரிக்கை வைத்தார்களோ அதை படிப்படியாக எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றோம். இங்கு மட்டுமல்ல, சேலம் மாவட்டம் முழுவதும் மக்கள் வைத்த கோரிக்கையை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது நிறைவேற்றப்பட்டிருக்கின்ற மகிழ்ச்சியான செய்தியை சொல்லி இங்கே வருகின்ற அருமை சகோதரர்கள் நாடாளுமன்ற அருமை சந்திரசேகரன் அவர்களுக்கும், ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் அருமை சகோதரர் குப்பம்மாள் மாதேஸ்வரர்களுக்கும், மரியாதைக்குரிய கொங்கனாபுரம் ஊராட்சி ஒன்றியத்தின் பெருந்தலைவர் கே மணி அவர்களுக்கும், முன்னாள் சேர்மன் அருமைச்சவர் மாதேஸ்வரர்களுக்கும், அதேபோல நெடுங்குளம் ஊராட்சி மன்ற தலைவர் அருமைச்சவர் துரை மாதேஸ்வரன் அவர்களுக்கும், ஒன்றிய குழு துணைத் தலைவர் ராணி ராமசாமி அவர்களுக்கும், மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் அருமைச்சவர் ராஜேந்திரன் அவர்களுக்கும், கவுன்சிலர் அருமை சகோதரர் நகரமன்ற உறுப்பினர் அறிவிச்ச ஏ முருகன் அவர்களுக்கும், நங்கவள்ளி ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர் சகோதரி பானுமதி பாலசுப்ரமணியம் அவர்களுக்கும் மற்றும் அறிவிச்சவர் ஜெயராமன் அவர்களுக்கும், செல்வம் அவர்களுக்கும், நங்கவள்ளி பேரூராட்சி தலைவர் சி மாணிக்கவேல் அவர்களுக்கும், முன்னாள் சேர்மன் டி கதிரேசன் அவர்களுக்கும், முன்னாள் சேர்மன் சாமி பழனிசாமி அவர்களுக்கும், வனவாசி சேர்மன் எஸ் ஞானசேகரன் அவர்களுக்கும், அறிவிச்சவர் சிவகுமார் அவர்களுக்கும், அறிவு சகோதரர் நங்கவள்ளி சேகர் அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற அறிவிச்சவர் சம்பு மாவட்ட சம்பு மாதேஸ்வரன் அவர்களுக்கும், வரியிருந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஒன்றிய கவுன்சிலர்கள், ஊராட்சி மன்ற தலைவர்கள், கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளை நிற்கின்ற நிர்வாகிகள், பத்திரிகை ஊடகங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி தெரிவித்து வருகின்றேன். நன்றி, வணக்கம்.